கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். எஸ்தர் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனம் கூட வாசிப்போம். அப்பொழுது ஸ்தோத்திரம், ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவே, சேவிக்கிற ஊழியக்கார் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்கார்ந்தான். ஆமான் என்ன பண்றான்? ஒருத்தன் அவனை யூத குலத்தையும் அழிக்கும்படி சித்தண்ட அப்படின்னா. இந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா, யாருக்காவது நன்மை செய்ய எதுக்காக நன்மை செய்ய விட்டாமட்டோன்னா நைட்டு அவனுக்கு தூக்கம் வரல. கர்த்தருக்கு பாருங்க, ஒரு நீதிமானுக்காக கர்த்தருக்கு சோதரம். நீங்க தேவனுக்காக உண்மையா வைராக்கியமாக ஜனங்களை எப்படியாவது இயேசுவை கொண்டு வரும்படி, நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டும்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவனாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை தருகிற தேவன், அவர் நினைக்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த மொர்தெகாவே என்ன பண்ணறான்? சோதரன் கணத்தை கொடுக்கணும், அவனுக்கு மரியாதை செலுத்தணும், அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவனுக்கு ஒன்றும் செய்யலையா அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் பண்றதுக்கு அவனுக்கு ஒன்றும், ஒருவேளை நீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? நான் ஆண்டவருக்காக தான் வாழ்றேங்க. ஆண்டவருக்காக எத்தனை அடிகளும் உதைகளையும் அவமானத்தையும் நிந்தையனையும் தாங்கி கொண்டு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை ஒரு வாசல் பிச்சைக்காரி மாதிரி என்னை உட்கார வச்சுக்கிறான். என்னை யாரும் என்னை மதிக்கிறது இல்லை. தேவன் உங்களை கனம் பண்ணுவார். இந்த மொர்தெகாய்க்கு தேவநாயகத்தை கனம் பண்ண அந்த மேன்மை பண்ணி ஆமான் எத்தனையோ தூக்கு மரத்தை என்ன பண்ண தீட்டி வச்சிருந்தான். ஆனா நடந்த சம்பவம் என்ன? சோத்திரம் அதுல எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தீங்கு செய்யும்படி எவெல்லாம் ஏற்படணும் அந்த தீங்கு அவனே மாட்டிக்கிடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த மொர்தெகாய்க்கு தேவன் நன்மை செய்து ஒரு ராஜாவை தேவன் எழுப்பி என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாய்க்கு என்ன பண்ணும்? அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கணும், அவனுக்கு என்னென்ன மரியாதை அத்தனை மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அதுல முத்திர மோதிரத்தை மொர்தெகாய் கையில மாட்டினதை நாம் பார்க்க முடியுது. சோதரம், இதுவரை நன்மையை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க செய்த நன்மையை மறந்துட்டு போயிட்டா இல்லைங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்க. மொர்தெகாயை நினைவு கூறுவாரானால், அவருக்கு நன்மை செய்வாரானால் உங்களையும் தேவன் நினைவு கூர்ந்துகிறார். நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர் மொர்தெகாயை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்மை செய்யும்படி ஒரு மனிதன் எழுப்பக்கூடும். உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் மனிதனை எழுப்புவார், நிச்சயமாக எழுப்புவார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவனாய கதை அதை செய்வாருங்க. கத்தருக்கு இங்க பாருங்க, அழகா போட்டு பாருங்க வார்த்தை. சரி, ஊழியக்கார் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு சோதரம் 4ஆம் வசனம். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கிப்பட வேண்டும் என்று ராஜானிடத்திலே பேசும் ராஜ அரண்மனைக்கு வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் யார் என்று கேட்டான். உடனே அந்த ராஜா ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். 6ஆம் வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜாவை கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண போற என்று பாத்துங்க. கர்த்தருக்கு சோத்திரம். எப்படி திருடாம பாருங்க இந்த ஆமான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆசீர்வாதம் திருடிக்கலாம், நம்ம நன்மை, நம்ம ப்ரொமோஷன் திருடிக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் வட்டி மூலமா சேர்ந்து நம்மளுக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். எதுங்க? ஆசீர்வாதத்தை, நன்மையை இந்த ஆமான் திருடான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். இது என்ன பண்ண? ஆமான் பார்த்தீங்கன்னா யூத குலத்தை அழிக்கணும், யூத குலத்தை அழிக்கணும் அப்படி சொல்லி ஒரு திட்டம் போடுறான். மொர்தெகாய் எஸ்தர் ஜெபம் பண்ண, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, நம்ம அப்படிப்பட்ட பாடம் வரணுங்க. என் தேசம் ரட்சிக்கப்படணுமே, குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உடனே ராஜா நோக்கி, ராஜாவை கணவன் விரும்ப மனுஷன் என்னவென்றால், ராஜா உடுத்திருக்கிற ராஜா வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அப்படி கணவன் சொன்ன. அந்த கணவன் யாருக்கு வந்ததுங்க? உண்மையாய் செயல்படுகிற மொர்தெகாய்க்கு வந்தது. கர்த்தருக்கு சோத்திரம். தேவன் உங்களுக்கு நிச்சயமா கணம் பண்ணுவாருங்க. அருமையா தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. ஆமான கண்டு சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க, போராட்டங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய உயர்வு, கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் நம்மளை இசை பண்ணலாம், ஆனா
தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வாசல உட்கார்ந்து அந்த மொர்தகாய உயர்த்த கூடுமானால் உங்களையும் தேவன் கனமுன வல்லமையுள்ள தேவனாரு. நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும் என்பதுல எந்த விதமான சந்தேகம். ஆமானுடைய கிரிகளை கர்த்தர் முறித்து போடுவார். எப்பொழுது நீங்கள் உண்மையாய் தேவனுக்கு சிரமம் பண்ணும், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்வரும் பொழுது அது நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். சோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமானுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே மொத்தவருடைய ஆண்டவர் ராஜமுடியை கொடுத்ததற்காய் சோதரம் முத்திரமதமாய் ஆண்டவரின் அதிகாரத்தை கொடுத்தீர்கள். அதே போல உங்களுடைய பிள்ளைகளையும் அதிகாரப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை திருடுகிற சத்துருவின் போராட்டங்கள் மாறட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.